வணக்கம் நண்பர்களே. இன்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பாக தராசு மேடை நிகழ்ச்சியில் ஆய்வாளர் என்.எம். நீலாம்தீன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு தற்போதைய சுட சுட என்ன நிலவரங்கள் அரசியலில் நடக்கின்றன என்பது தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்.எம். நீலாம்தீன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் செய்கூலி சேதாரமின்றி தங்க நகைகளை தருவதுடன் அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். முதலில் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் முன்கூட்டியே எதிர்வு கூறியது போன்று குர்நாகல தென்னந்தோட்டங்களில் சதோச அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை செய்துள்ளார்கள். அந்த விடயங்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு கிடைத்ததா? உண்மைதான். சதோச அதிகாரிகள் அவர்கள் குருநாகலை மாவட்டம் முழுவதும் சிம்லா தோட்டம் அந்த பகுதியெல்லாம் அவங்களோட தென்னந்தோட்டங்களில் எல்லாம் அவர்கள் என்று பண்ணி உழுபட்டு அவங்க அந்த தென்னான் தோட்டங்களுக்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்திருக்கின்றார்கள். அரசுக்கு நேற்று மாலை அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். மிக விரைவில் இன்னும் ஒரு 2-3 தினங்களில் வடகிழக்கு தவிர அவங்களுக்கு தேவையில்லை, வடகிழக்குல உற்பத்தி இருக்கிறதால கொழும்பு, கண்டி மற்றும் மாத்திரை அந்த மாதிரி பகுதிகளில் சதேச ஊடாக ஒருவருக்கு 3 தேங்காய் வீதம் விற்பனை செய்ய இருக்கின்றார்கள். அரசாங்கம் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்த தென்னந்தோட்டங்களில் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். குருநாகலை மாவட்டத்தில் தான் நாட்டின் அதிகமான தென்னை உற்பத்தி என்பதால் மிக அதிகமான அளவு ஆபீசர்களை வாகனங்கள் மூலமாக களமிறக்கி 2 தினங்களாக சோதனை நடத்தி இருக்கின்றார்கள். எங்கேயாவது தேங்காய்கள் பதுக்கி வைத்திருக்கின்றார் என்று பதுக்கவில்லை, ஆனால் அவர்கள் அந்த பஜாருக்கு அனுப்பவில்லை என்று சொல்லலாம். தேங்காய்கள் பெருமளவு குவிக்கப்பட்டிருந்தது. அதை உடனடியாக அவங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு இது வருகின்ற சனி, இன்று, நாளை அப்படியான தினங்களில் சதோசை ஊடாக தேங்காய் விற்பனைக்கு வருகின்றது. இதுக்கும் அரசாங்கத்தின் ஒரு முயற்சியை நாங்கள் பாராட்டலாம். யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்தேன், சந்தைகளில் தேங்காய்கள் இருக்கின்றன, சாதாரண விலைக்கு வாங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு வரலாம் தானே? இது கொழும்புல மட்டுமா பிரச்சனை? கொழும்புல மாத்திரம் இந்த ஏற்றுக்கூலி, அதாவது இப்ப உதாரணமாக இப்ப யாழ்ப்பாணம் இருந்து ஒரு லொரி ஒன்று கொழும்பை நோக்கி செல்லுமானால் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் அது கொடுக்க. அந்த 1 லட்சத்துக்கு எத்தனை தேங்காய் ஏற்றுவீங்க? ஒரு 5000 நான் நினைக்கவில்லை, அது கணக்கு சரியா சொல்ல மாட்டேன். ஒரு லொரிக்குள் நான் நினைக்கிறேன் ஒரு 3000 தேங்காய் ஏற்றலாமான்னா 1 லட்சம் அடிப்பாடும். இப்ப அது நாங்க பிந்தி சொல்ல போகிறோம், அரிசி விடத்தையும் சொல்ல போகின்றோம். எனவே இந்த ஏற்றுக்கூலி, எரிபொருள் காரணமாக ஏற்றுக்கூலி, உதாரணமாக ஒரு தேங்காய் ஒன்று 100 ரூபாய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்கும் என்றால், இப்ப இதே தேங்காய் ஒன்று 120 ரூபாய் கொழும்பு, 220 ரூபாய் கொழும்பில் கிடைக்கும் என்றால், இப்படி ஏற்றி இறக்கின்ற போது கிட்டத்தட்ட 240 ரூபாய் முடிய போகுது. 20 ரூபாய் கை நட்டம் வர போகுது. எப்படி செய்ய முடியும்? எனவே அதுக்கு என்றால் இந்த அரசாங்கம் இப்போ ஓரளவு லாபத்தில் இயங்குகின்றது. எரிபொருட்களை ஓரளவு இந்த வியாபாரம் கருதி ஒரு தற்காலிகமாக ஒரு மானிய அடிப்படையில் கொடுக்கலாம். எரிபொருள் விலை உதாரணமாக இப்ப யாழ்ப்பாணம் இருந்து கொழும்பு ஒன்றுக்கு ஒரு வேன் போன்றாலும் 70,000 கேட்கின்றார்கள் ஒரு வேன் புக் பண்ணி போறதுக்கு. இப்ப போக்குவரத்து செலவு அதிகமாகின்றது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் டொக்கேட் சார்ஜ் என்று வருகின்ற போது ஏற்றுக்கூலிகள் அதிகரிக்கும். அதனால் இந்த சமநிலையை பெற முடியாது என்பது எங்கள் வாதம். இப்ப கம்பகா, குருநாகல் போன்ற இடங்களில் அதிகமான தென்னந்தோட்டங்கள் இருக்கின்றன. அங்கிருந்து என்ன விளைச்சல் குறைந்து விட்டதா? என்ன பிரச்சனை? விளைச்சல் குறைஞ்சதுக்கு அப்ப இதுல உண்மையான ஒரு ரகசியம் சொல்ல போனால், ஒரு இளநீர் இப்ப தேங்காய் ஒன்று 100 ரூபான்னு சொன்னால் ஒரு இளநீர் 150 ரூபா. அப்ப அந்த தேங்காய் முத்துவதற்கு முன்பாகவே பச்சை இளநியாக புடுங்கப்படுகின்றது. அப்ப அந்த 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 குறும்பை ஒன்று இப்பொழுது சந்தையில் விற்பனை விலை 200 ரூபாய் கிட்ட நெருங்கிட்டு, தெம்பெலி குறும்பை ரொம்ப கம்மி ஆயிட்டு, இந்த பச்சை குறும்பைகள் இளநீர் இப்ப சில இடங்களில் மாறி காலம் என்பதால் கொஞ்சம் குறையும். சற்று கோடை காலம் என்கின்ற போது அந்த 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 இளநீர் பருவம் வருகின்ற போதே கிட்டத்தட்ட இன்னும் அதாவது இளநீர் பருவம் அடைந்து ஒரு 1.5 மாதங்கள் சென்றால் தேங்காய் தன்மை அடையும். அதை இல்லாம குறும்பைக்காக பெரும்பாலும் பிக்கப்படுகிறது. இப்ப மாத்தறை காலி பகுதியில் இறக்கப்பட்டு அம்பாறை மாவட்டத்துக்கு களம் இறக்கப்படுகிறது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் இந்த மாதிரி பகுதிகளில் மிக அதிகமான இளநீர் வருகின்றது. ஒரு இளநீர் 150 ரூபாய்க்கு அவர்கள் பெற்றாலும் 200 ரூபாய் விற்கின்றார்கள். அந்த வெளியெடுத்து வருகின்ற போது 120 ரூபாய் போடுகின்றார்கள். தேங்காய் 100 ரூபாய் என்கின்ற போது அவர்கள் குறைந்த காலத்தில் கூடுதல் லாபம் பெறுகின்றபடியால் இளநீருக்கு அதிகமான குறும்பை பிடுங்கப்படுகின்றது. அதனால் தான் இந்த தேங்காய்க்கான முழு டிமாண்ட். ஆனால் அரசாங்கம் ஒரு அறிக்கை சொல்லுகிறது கோடை காலம் விளையாண்டு
கோடை காலத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அரசாங்கத்துக்கு அது சரியான தகவல் இல்லை. இளநீருக்காக அதிக அளவு குறும்பை நாடு முழுவதும் பிடுங்கப்படுவதால் அதற்கான விலை அதிகரித்திருக்கின்றது. குறுகிய காலத்தில் கூடிய லாபம் என்றால் பஞ்ச காலத்துக்கு ஓட்டுவது. இதுதான் உண்மையான நிலவரம் நான் சொல்லுவேன். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? இப்ப இந்த இந்த தெம்பெலி குரும்பை வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றப்படுகிறது. அது நல்ல குரும்பை. அதாவது எங்களுக்கு இப்ப வருது இல்லை. இப்ப ஒரு வருடத்துக்கு முன்பாக வெளிநாடு சவுதி போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த தெம்பெலி குரும்பை 150 ரூபாய்க்கு அதிகமாக ஏற்றப்படுகின்றது. இப்போது இங்க எங்களுக்கு சந்தையில் 200 ரூபாய்க்கு கிடைக்கும் தெம்பெலி குரும்பை. எனவே அதிகமான தமிழ்ல செவ்விள நீர், நீங்க சிங்களத்துல சொல்றீங்க. இல்ல செவ்வில்ல. தெம்பெலி குரும்போட கலர் செவ்விள நீர் வர, சிவப்பு குரும்பு வர. அதாவது தெம்பெலி குரும்பை. தெம்பிலின்னு சொன்னால் இந்த கொழும்புல நாங்க 50 ரூபாய் குடிப்போம். உதயபாந்த லாபன்னு தட்டுவாங்க இல்லையா, அந்த குறும்பை தான் அது. செவிலனி வேறு, அது கொஞ்சம் சிரத்த தன்மை கொண்டது. அது தேங்காய் இருந்து எடுப்பது. இது குறும்பைக்காக, தெம்பிலிக்காக சிறு சிறு மரங்கள் நாட்டப்பட்டு அதுல இருந்து புடுங்கப்பட்டது. ஒரு 80 ரூபாய் போய் 100 ரூபாய் போய் 130 ரூபாய் போய் இப்ப 150 ரூபாய் இருந்து 200 ரூபாய்க்கு சாமான் இல்லை. அதனால் தான் பச்சை குறும்பை, அதாவது தேங்காய் குறும்பைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள். இந்த கிடைக்கிற குறும்பை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. லாபமும் அதிகம், அன்னைக்கு செலவாணியம் வருகின்ற இலங்கை அரசு மேல கண்டுகொள்ளவில்லை. இந்த தேங்காய் பச்சை இப்ப என்னன்னா ஒரு ஓர்டர் போடலாம் அரசாங்கம். இந்த பச்சை குறும்பைகள் அதெல்லாம் முடிஞ்சு, அதெல்லாம் கஷ்டமான காரியம். அவன தோட்டத்துல பிச்சு புடுங்க, நீங்க இதையும் கேட்பீங்க. 150 ரூபாய்க்கு இந்த குறும்பு, பச்சை குறும்பை 120 ரூபாய் 130 ரூபாய்க்கெல்லாம் சந்தைக்கு மொத்தமாக கொடுக்கின்ற போது இவர்கள் எங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கின்றார். நாங்க குடிக்கிற ஒரு குறும்பை 200 ரூபாய் கொடுக்கணும். பச்சை குறும்பு, பச்சை நம்ம ஊர்ல சும்மா சிம்பிளா கிடைக்கிறது. அதெல்லாம் சும்மாவே கொடுப்பாங்க ஒரு காலத்துல, இப்ப காசாக்குறாங்க. அதனால் இந்த தட்டுப்பாடு நிலைமை தொடரும் என்று நான் பார்க்கின்றேன். இறக்குமதியாளர்கள் முன்வைத்த அரிசிக்கான வரி குறைப்பு கோரிக்கையை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நிராகரித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக அரிசி இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த விடயம் என்ன? உண்மைதான், இறக்குமதி வரி அதிகமானது. அதனால் அரிசி இறக்குமதியாளர்கள் நஷ்டமடைந்துள்ளார்கள். அது உண்மைதான். அது ஏனெனில் இவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட விலையை விட ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் ஒரு கிலோ அரிசிக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. நாடு முழுவதும் 200 கடைகளை அரிசியாலையும் சுற்றி வளைப்பு செய்திருக்கின்றார்கள். அது நடந்திருக்கின்றது. நுகர்வோர் பாதுகாப்பு விவகார அதிகார சபை அதிகாரிகள் செய்துள்ளார்கள். ஒரு கிலோ அரிசி 65 ரூபாய் டெக்ஸ் வரி வருகின்றது. இந்தியாவில் வந்து இறக்குமதி வரி. கூடிய விலை சாதாரண அரிசி 230 ரூபாய் நார்மல் பிரைஸ். ஆனால் 240 ரூபாய் 250 ரூபாய் முடிகின்றது. அவர்கள் 245 ரூபாய் முடிகின்றது. கீரி சம்பா அரிசி என்கின்ற போது 260 ரூபாய் ஆகக்கூடிய விலையாக இருக்கின்றது. இந்த வரி அதிகமாக இருப்பதால் 275 ரூபாயிலிருந்து 280 ரூபாய்க்கு வருவதால் நாங்க ஏற்கனவே சொன்னது போன்றோ இந்த 15 ரூபாய் 10 ரூபாய் விலை கூட இருப்பதால் அவர்கள் நஷ்டமடைந்து அவங்க சொந்த பணத்தையும் போட்டு நாளைக்கு நேரடி செலவழிச்சு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் செலவழித்தா 50 கிலோ அவனுக்கு என்ன ஆகுது? அதனால் இந்த அரிசி வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை. அரிசி விடயத்தில் நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், அரசாங்கம் பிழையான முடிவெடுத்திருக்கு என்பதால் இந்த அரிசி பிரச்சனை இதுவரை முடிவர மாதிரி இல்லை. இன்னும் அது வந்து அனுமான் பால் போல் அது தொடர மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அமைச்சர் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அமைச்சர் அநேகமாக இந்த ஒரு கிழமைக்குள் வலிக்கு வருவார் என்று நாங்கள் ஒரு எதிர்கூறலாக சொல்கின்றோம். இப்ப மொத்த வியாபாரிகள் என்ன சொல்கின்றார்கள்? ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கு? இது தீர்க்க முடியாத பிரச்சனையா என்ன? இல்ல வரி அதான் நாங்க சொன்ன இப்ப வரி என்பது, அதாவது இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு லொரி ஒன்று இப்ப அரிசி உற்பத்தி புலனறுவை. இப்ப புலனறுவையிலிருந்து அரிசி எங்களுக்கு சகாய விலைக்கு ஒரு 240 ரூபாய் கிடைக்குமானால் அந்த லொரியை எடுத்துட்டு போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் முடிய போகணும். அதுல ஒரு 500 பேக் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். 50 கிலோ கொண்ட ஒரு பேக் 500 அடித்தால் கொழும்பு எடுத்து செல்கின்ற போது கொஞ்சம் டீசலும் அதிகமாக பாவனையில் போகும். அது போய் முடிகிற போல ஒரு 75,000 1 லட்சம் செலவு போனால் அது எங்க செய்வாங்க? அந்த அரிசியில் அங்க இருக்கணும். எனவே இந்த போக்குவரத்து சார்ஜுகள், அது இந்த எரிபொருள் விலை அதிகம் என்பதால் அது ஒரு கட்டுப்பாடு. அதை வரியை குறைக்கணும். வரி எவ்வளவு குறைப்பீங்க? இந்த 65 ரூபாய் வரியை ஒரு 25 ரூபாய் குறைச்சால் 40 ரூபாய் ஆக்கணும். இவங்களை அரசாங்கம் வருமானத்தை பார்ப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே வருமானம் பார்க்க கூடாதுல்ல. நீங்க இப்ப எரிபொருள் அல்றீங்க, பில் அல்றீங்க, அப்ப அரிசியா விட்டு கொடுங்களேன். அதையும் கொடுக்காம நீங்க உங்களோட ஊழலுக்கு கண்டு ஓட்டணும், நீங்க வண்டி ஓட்டணும், அரிசி கொண்டு ஏழை எளிய மக்களை கட்டையிலுமா? எனவே இந்த வரி ஒரு 40 ரூபாய்க்கு வருமானால் இந்த அரிசி இறக்குமதியால ஒரு 10 ரூபாய் ஒரு கிலோல லாபம் பெறலாம்.
அவன் கோடிக்கணக்காக காசை போட்டு சும்மா கொடுக்காம இவங்களுக்கு பொதுமக்கள் என்ன மாமன் மச்சாரா? அதனால வரி குறைக்கப்படும். 1 கிலோவுக்கு 65 ரூபாய் வரி வருகின்றது. அந்த வரியை அரசாங்கம் குறைக்குமானால் ஒரு 40 ரூபாய்க்கு வருமானால் அவன் லாபம் பெறுவான். அரிசி பிரச்சனை ஒரே நாள்ல தீரும். அரசாங்கமும் இப்படி திமிர் பிடிச்சு கொண்டு ஆடினால் அவனும் இறக்குமதியாளனும் விட மாட்டான் என்றால் பொதுமக்கள் நாளைக்கு பிங்கான தூக்கிட்டு அநேகமா ரோட்டுல போராட்டம் எடுக்க நிலைமை கொண்டு வரும். இதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. கூடிய விரைவில் இந்த வரியை குறைச்சி அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரல என்றால் மக்கள் சோத்துக்கு தாங்கனத்தை மடிக்க வேண்டி வரும். அப்ப ஏன் வரியை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றனவா? என்ன விடயம்? அந்த அரிசி முதலாளி அரிசி இறக்குமதியோட இந்த வசந்த அவளுக்கெல்லாம் அதாவது சிலாக்களுக்கு இந்த விளங்குது இல்லை, இந்த புரிகிற தன்மையும் இருக்கணும். அடுத்த வேண்ட கஷ்டத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். இல்ல நீங்க வந்தீங்க ஊழல பண்ண மாட்டோம் எடுத்தோன்னு கவுத்து விட்டு போகலுமா? அவன்ட குறைய கேட்கணும். இல்லை அவன் டொக்கையாட்சி இப்ப ஒரு கப்பலுக்கு உதாரணமா இப்ப தூத்துக்குடியில ஒரு அந்த கப்பலுக்கு டைம் கொடுப்பாங்க 7 நாளைக்குள்ள இங்க ஏற்றணும். 7 நாளைக்குள்ள அந்த கப்பலுக்கு டொக்கையாட் சாட்சி அந்த தரிப்பிட சாட்சி கொடுப்பாங்க. அப்ப 7 நாள் 8வது நாள் போகக்குள்ள மேலதிகமா காசு கூடும் என்றால் ஏற்றுமதி போக்குவரத்து அங்கிருந்து அரிசி வாரம் டிலே ஆகும். அங்கிட்டு அப்படி போகக்குள்ள அவன் காசு கூடுமே. அதான் அந்த டொக்கேட் சார்ஜ் சொல்லும் இல்ல, அதான் தரிப்பிட சார்ஜ், பார்க்கிங் சார்ஜ். அந்த சார்ஜ் அதிக அது எஸ்டிமேட் தான் பண்ணுவோம். இப்ப உதாரணமா இந்த பிளைட்டுக்கு போறோம், லண்டன்ல போறோம், ஏழாங்க என்ன சொல்லுவான், கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் எஸ்டிமேட் பண்ணுவான். நாங்கள் மேபி இந்த 12 போக மாட்டோம். அது சிலவெல்லாம் 12 மணி 40 நிமிடம் ஆகும். இல்ல ஒரு எஸ்டிமேட் போடக்குள்ள குறையும் கூடும். அப்ப இந்த டொக்கேட் சார்ஜ் என்பது 7 நாள் ஒரு எஸ்டிமேட் போட மாட்டோம், 12 நாளும் ஆகலாம். அந்த மேலதிகமான 7 நாள் கடந்து அடிஷனல் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க அந்த தரிப்பு டொக்கேட் சார்ஜ் கட்டணும் இறக்குமதியாளர்கள். அப்புறம் அங்கிட்டு உள்ளுக்கால வார போக்குவரத்து இல்லையான இன்னும் போகும். எனவே அவனை பாதிக்கும். ஓரளவு டிஸ்டன்ஸ் வச்சு கொடுக்கணும். இல்ல இப்ப சுற்றி மட்டுமா 40 ரூபாய் காணா, கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாய்க்கு வருமாண்டா நாங்க என்ன சொல்ற கணக்கெல்லாம் போய் அவனும் கொஞ்சம் லாபம் பார்த்துட்டு போகலாம். ஒவ்வொரு வர்த்தகனும் இறக்குமதியாளன் ஏற்றுமதியாளன் அவன லாபத்தானே பார்ப்பான். அரசாங்கத்துக்கு கும்பிடு அவனுக்கு தலையெழுத்தா? அவனும் அரசாங்கத்துக்கு ஓரளவு ஒத்து கொடுக்குறான்டால் சுருக்கு எடுத்து கொடுக்கலாம். குயிக்கா இந்தாப்பா எனக்கு ஒரு மாதத்துக்கு 2 ட்ரிப் பண்ணா 3 ட்ரிப் வரைக்கும் கொடுப்பான். இந்தியா பக்கத்து நாடு தானே, எப்படியும் ஒரு 3 நாள் 4 நாள் இந்த தூத்துக்குடியில பிடிக்கும், மெட்ராஸுக்கு ஒரு 5 நாள் பிடிக்கும். இப்படி இந்த டொக்கேட் சார்ஜ் அதிகரிக்கப்படுமானால் அவன் பாதிக்கப்படுவான். எனவே அது குறைக்கப்படணும். நேற்று 2 தினங்களாக அமைச்சர் பேசியிருந்து எந்த முடிவும் இல்லாம போயிட்டார். சில வேளை அரசாங்கம் அதை பாரம்பரிய இப்ப சதோசக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள நேர இறக்கலாம். அதுக்குரிய முன்னகர்வும் செய்யலை. இப்ப இதுக்கு நிறைய வழி இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுதில்லை. ஏனெனில் ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எவ்வளவோ விடயங்களை எல்லாம் நான் தனியே கையாண்டிருக்கிறேன். சாகல ரெட்நாக் அவர்களிடம் பல விடயங்கள், அரிசி விடயங்கள்ல இந்த மாதிரி விடயங்களை நான் நிறைய விடயங்களை கையாண்டுகிறேன். இந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, தங்கவேல் நினைக்குதான் எல்லாம் தெரியும் நிக்கானுங்க. எனவே எனக்குதான் எல்லாம் தெரியும் நினைக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட இந்த வடக்குல இந்த ஊசி டாக்டர் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுமே அந்த மாதிரி நிக்கிற ஆட்கள்கிட்ட எந்த காரியம் பார்க்கல. இவங்க எங்கே அது முட்டி மோதணும். என்னுடைய ஆசை என்னன்னா இவங்க முட்டி மோதி நிக்கணும். இந்த செல்லு கேட்கறீங்க இல்லையே, வேற ஒரு ஆள் ஒரு அறிவுபூர்வமா உணர்ந்து கொள்றாங்க. இந்த அரசாங்கம் அறிவுபூர்வமா சில விடயங்களை எடுக்கிறாங்கல்ல. ஏண்டா நடக்கிற ஒரு விடயத்தை சரியா கையாள தெரியுது இல்ல. முதலாவது பிரச்சனை. நான் இவங்களை கொஞ்சம் நெருங்கி பார்த்தேன். இந்த ஜேபிகாரர்கள பிரச்சனைன்னா நாங்க தான் படிச்சவங்களே, நாங்க தான் பட்டதாரியாச்சு, நாங்க தான் பிஹெச்டியே, நீ என்ன என்ற மாதிரி தான் பாக்குறாங்களே ஒழிய அந்த வார கருத்துக்களை பாக்குறாங்கல்ல. ரணில்ல ஆட்சியில இந்த சாகல ரெட்நாயக அது ஒரு சிறு புள்ள சொன்னாலும் உட்கார்ந்து நல்ல ஒரு டீ கொடுத்து உட்கார்ந்து அதை கேட்டு அடுத்த என்னன்னு கேட்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது. வேர்டு ஆட்சிக்குள்ள இல்ல. வேர்டு ஆட்சிக்குள்ள எடுத்தேன் கவுத்து வண்டி ஓட்டுறாங்க, பள்ளம் மேடு சரியில்லை, இவங்க எங்கே கொண்டு மோதி நிக்க போறாங்கன்னு மட்டும் உறுதியை சொல்லலாம். இப்ப அண்மை காலமாக கோட்டாபாய ராஜபக்ஷ போன்று அனுரா செயல்பட எத்தனிக்கிறார். அரிசி விடயத்திலும் அனுரகுமார திசநாயக்கா செயல்படுகின்றார் இவ்வாறுதான் என்று நேற்று முன்தினம் நீங்கள் கூறியிருந்தீர்கள். கோட்டாபாய போன்றுதான் அனுரவும் முடிவெடுக்கிறார் என்று எதிர்கட்சி எம்பி ஹர்சன ராஜகருணாவும் அனுரகுமார திசநாயக்கா கோட்டாபாய பார்ட் 2 மாறிவிட்டாரா என்றும் கேள்வி எழுப்பி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். இப்ப என்ன விடயம் எனில், அதிகமான மெஜாரிட்டி அரசாங்கம் ஒரு சிறுபான்மை எதிர்கட்சியை பார்த்து அச்சப்படுகிறதா? அவர்கள் இவ்வாறு விமர்சிக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய எதிர்வு எவ்வாறு இருக்கிறது?
இல்ல அது அரிசி விடயத்துல நாங்க கோட்டை அரிசி விடயத்துல அது என்னால் இப்ப ஒரு விடயம் என்னன்னா இந்த பெருசு தெல்வின் ஒன்றுக்கும் விடுவது இல்லை. நாங்க பின்னுக்கு சொல்ல போன்றோம். அது ஒன்றுக்கும் விடுவது இல்லை. அனுர தன்னுடைய ஒரு வீட்டு அதிகாரம் மூலம் சில விடயங்களை அவர் ஃபைட் பண்றார், போஸ்ட் பண்றார். இப்ப இந்த சபாநாயகர் விடயத்திலும் இவர்கள் சாதிச்சிருக்கிறார். நாங்க அதை பின்னுக்கு சொல்லுவோம். நிறைய விடயம் சாதிச்சுக்கிறார். இப்ப அது நாங்க மட்டும் இல்ல, இந்தியா கூட ஆரம்பத்தில் அனுர் அவர்களை நாளை மறுதினம் போகின்றார். அனுரை அவர்களை டெல்லி அழைத்து பெரிய ஒரு ராஜமரியாதை செலுத்தினார்கள். அவரிடம் பேசி பழகி முகந்து பார்த்த போதும் இவரும் ஒரு கோட்டாபய போல மாறப் போகின்றது நான் சொல்லியிருக்கின்றேன். பல தடவை பல நிகழ்ச்சிகளில் நான் அந்த ஊடகங்களும் சொல்லியிருக்கின்றேன், இதிலும் சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் அவரு கோட்டையை போல மாறப் போகின்றாராண்டு. அவர் கோட்டையை போல மாறல, அது பொய், நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணுகின்றோம். அவங்க கேட்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்கிறாங்க, கூடுதலாக கூட கவனத்துக்கு போகுது. நாங்களும் விமர்சிக்க எங்களுக்கு ஒரு உத்தரவு சொல்லுகின்றார்கள், கூடுதலாக அரசாங்கத்தை விமர்சிக்க வேணாம் என்று. நாங்க விமர்சிக்க வேணாம் என்றால் செய்யும் தவறுகளை நாம் சுட்டி காட்டவில்லை என்றால் யாரு சுட்டி காட்டுவது? யாராவது ஒருவர் இதுக்கு மணி கட்டி ஆகணும் இல்லை. எனவே அரிசி விடயத்தில் அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு பிழை. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல போகின்றோம். மற்ற அவர் கோட்டாபய போல மாறல, சில விடயங்களில் அவருக்கு சில முட்டுக்காட்டை போடுகின்றது. இந்த பெருசு இதுக்குள்ள இருந்துகிட்டு பெரியோர் சொல்லப்படுது. அந்த சனியன் போறன்னு போகுதில்ல, போன்னு சொல்லி கொண்டு இருக்குது. 3 நாள் மாத்தையால போகுதுன்னு சொல்லுது. அவர் போனால் ஒரு நல்ல ஆட்சி, நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிடுச்சு. அவர் தான் போறேன்னு சொல்லி இப்ப 3 மாதம் திருப்பி டைம் கேட்டுக்கிறாராம், இன்னொரு 3 மாதத்தை பொறுங்கன்னு சொல்லி. எனவே அவர் கோட்டாபய போல மாறல, சில விடயங்களில் அவர்கள் சில நிலைப்பாட்டை எடுக்காம தடுமாறுகின்றார் தான், அது உண்மைதான். என்றாலும் இந்திய அனுரவை ஆரம்பத்தில் அணைத்துக் கொண்டு கைவிட்டது. காரணம் இவர் கோட்டாபய மாற போகின்றாரு. அவர் கோட்டாபய போல உண்மையிலே மாறல, அது எங்களுக்கு மதிப்பில்லை இருந்தாலும் வேற வழியில சொல்லலாம். அப்படி அல்ல, சில விடயங்களில் அவர் ஒரு தற்துணிவாக முடிவெடுக்க தெரியாம இருக்கின்றார்கள். அது ஆட்சியாளர்கள் எல்லோருமே சொல்லுகின்றேன். நான் கடந்த வாரம் சொல்லியிருந்தேனே, சில முடிவுகளை அவங்க எடுக்காம செக்ரட்டரியை கூப்பிட்டு இதை செய்யலாமான்னு கேட்டால் அவன் அதுல வீக்கா பாப்பான். இல்ல, இதை செய்யணும், யூ மஸ்ட் டூன்னு சொல்ல போன வெள்ளலாமை ஒழிய மேபின்னு சொல்லக்கூடாது, முடியாது. எனவே அரசாங்கம் சில விடயங்களில் முடிவெடுக்க தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். அதற்கு சில விடயங்களில் இவர் டில்வின் சில்வா கையை போட்டுக் கொண்டார். அவர் எல்லாத்திலையும் மூக்கை போட்டு போக்கஸ் போட்டு செய்வதால் உறுதியான ஒரு நிலைப்பாடு அனுரவால் எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றார். அதனால் கோட்டாபய போல அல்ல, கோட்டாபயாவின் முடிவு சார்ந்த முடிவாக இருப்பதால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வருகின்றது. உண்மைதான், அவர் பார்ட் 2 எச்சரிக்கின்றார்கள். நாங்களும் ஒரு 3-4 மாசமா சொல்லி வருகின்றோம் இல்லையா, அவர் கோட்டாபய போல மாற போகின்றார். கோட்டையை போல மாறவில்லை, கோட்டையை போல முடிவெடுக்கின்றார். எனவே காலப்போக்கில் அவர் மாற்றிக்கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப எதிர்கட்சியினுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது? எதிர்கட்சியை பார்த்து ஆளும் கட்சி அச்சப்படுகிறதா? என்ன காரணம் எனில், இப்ப ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் அல்லது ஜனாதிபதிகள் என்ன செய்வார்கள் என்றால், யாராவது வாய் திறந்தால் அவர்களை வேறு விதமாக அடக்கி விடுவார்கள். ஆனால் அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி மிகவும் ஒரு தன்மையாக எதிர்கட்சியை கையாளுகிறாரா? உண்மைதான், அது உண்மை. அது விட, அதாவது எதிர்கட்சிக்கு அரசாங்கம் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு மானமுள்ள கௌரவமான அரசாங்கம் என்றால் எதிர்கட்சி கொண்டு வர விடயம் உண்மைதானே, அதுக்கு அச்சப்பட்டுதான், அதுக்கு வெட்கப்பட்டுதான் ஆகணும். அச்சம் இல்லை, வெட்கம், அசிங்கம். இப்ப என்னென்றால் ஒரு போலி PhD அதையெல்லாம் அனுரை அவர்கள் முகந்து பார்க்கல. அவர் அதை பார்க்கல, சொன்னாங்க, நாங்க நம்பினோம். எனவே அது ஒரு அசிங்கப்பட்ட விடயத்தை அரங்கேற்றப்படுகின்ற உலக நாடுகள் மட்டுமல்ல, நாடு முழுவதும் அரசாங்கத்துக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தல். அந்த இமேஜுக்கு பிள்ளை என்றால், நாங்கள் கள்ளம் முடிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் சுத்தமானவர்கள், அசுத்தத்தை கரையேற்ற வந்திருக்கிறோம், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பட்டதாரிகள், நாங்கள் கலாநிதிகள் சொல்லி வருகின்ற போது எல்லாமே ஒன்றமின் ஒன்றாம 6 பேர் கலாநிதி என்னென்ன தெரியாம கள்ள நீதி என்றா வெட்கப்படத்தன வேணும். அதுல அனுர உண்மையிலேயே கூச்சப்படுகின்றார், வெட்கப்படுகின்றார், அசிங்கப்படுகின்றார். அவர் அதுல வெற்றி காண்டிருக்கின்றார். எதை எதிர்த்து? சபாநாயகர் விடயத்தில் இல்ல, அந்த சபாநாயகர் விடயத்தை நாம் பின்னர் பேசுவோம். இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், இப்ப நேற்று நீங்கள் சொன்னது போல, இப்ப அரிசிக்கான வரி அதிகமாக இருக்கிறது என்று அரிசி இறக்குமதி இந்தியாவிலிருந்து இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதே, அதன் காரணம் என்ன? இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? உண்மைதான். நான் மீண்டும் சொல்லுவது, ஒரு பொருளுக்கான எந்த விலையும் அரசு அதிகாரத்தை தீர்மானிக்க முடியாது. விற்பனை சந்தை ஒன்றினால் மட்டுமே விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இடையே
மிகவும் சரியான சமநிலை ஏற்படுத்த முடியும். இந்த சமநிலையை விலையை தீர்மானிக்க முடியும். அதாவது இப்ப இவங்க சொல்ற விலைக்கு வித்துக்கொள்ள முடியும். அதனால இந்த ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்து வந்த அரிசி ஒரு லேட்டஸ்ட் செய்தி என்னென்னால் புழுத்த அரிசி, இந்த வண்டு கிடக்குது அரிசி, சமையலுக்கு உகந்த அரிசி அல்ல. இது கூட ஒரு அங்க உள்ள கழிப்பட்ட, இந்தியாவில கழிப்பட்ட அரிசியான வருகுது. அதாவது நாங்க சொல்ல மீண்டும் இவங்களுக்கு செய்ய தெரியாது. இந்திய தூதுவர் சந்தோஷ் அவர்கள் என்ன கொடுத்தாலே நான் இதை மூணு நாளுக்கு இதை கிளியர் பண்ண கொடுப்பேன். உண்மையா மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னென்றால் சந்தோஷ் இருக்கிற அவருக்கு உங்க நாட்டு பிரச்சனை, அவருக்கு தேவையில்லை பிரச்சனை. அரிசி தேவை சொன்னால் உடனே உனக்கு நம்பிக்கையான 3 கள அதிகாரி டெல்லியில பென்ஷன் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டு ஒவ்வொரு அந்த அரிசி இடங்கள் நீங்க போய் பார்க்கலாம். அதை பார்த்த உடனே எல்லா அரிசி களத்துல இருக்குது. அதை பேசி கொஞ்சம் மானியமா தாங்கன்னா தமிழ்நாடு அரசு உடனே கொடுக்கும். அந்த உங்களோட வரிகையும் வச்சுக்கிட்டு 65 ரூபாய் வரிகையும் வச்சுக்கிட்டு இந்திய அரசு அதுக்கு அனுமதி ஒன்று கொடுக்கும்னா தமிழ் பேசும் அதிகாரிகள் உங்களுடைய சிங்கத்தை கொண்டு டெல்லிக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்கலாம். தமிழ் பேசும் அதிகாரிகள் மூலம் நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் முழுவதும் அரிசி இருக்குது. இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் போய் இறங்கி தமிழ்நாடு அரசு வாகனம் கொடுத்து உதவியும் பண்ணி சாப்பாடும் கொடுக்கும். இவனுங்களுக்கு செய்ய தெரியாதே. தமிழ்நாடு சிஎம் கிட்ட டெல்லியில இங்க வேற ஒரு டெல்லியில இருந்து கூட போகும். இந்த ஸ்ரீலங்கா ரெப் குரூப் கொண்டு வருகிறது. இவங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணா தமிழ்நாடு முதலமைச்சரின் காரியாலயம் வாகனம் கொடுத்து சாப்பாடு தங்குமிடம் கொடுத்து மானிய அடிப்படையில கடனும் கொடுக்கும். எப்பப்பா தரப்புறீங்க? நாங்க 6 மாதம் போற காசு தரும்னா செக்க கூட அவங்க இன்ட்ரெஸ்ட் ரீதியாக டிரான்ஸ்பர் கொடுக்கலாம். அதை கூட செய்ய தெரியாம வியாபாரி மாற்ற கொடுத்து புழுத்த அரிசி, மக்களுக்கு உதவாத அரிசி இன்றைக்கு வந்திருக்குது கொழும்புக்குள்ள. இதெல்லாம் பார்க்கணும் இல்லை. எனவே செய்ய தெரியாம செய்யறாங்க. வரி கூட இதையெல்லாம் இந்தியா கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசி செய்யக்கூடிய விடயம். இந்தியா நாங்க சொல்ற அடிக்கடி இந்தியா எப்பன்னு காத்து கொண்டு உதவி செய்யறதுக்கு அதெல்லாம் இவங்க பார்க்காம நரிசரக்கிறீங்க, சாத்தியம் இல்லை. எனவே இது சாத்தியப்படாத ஒரு முயற்சியில் அரசாங்கம் முயன்று கொண்டு இருக்கின்றது. எங்கே கொண்டு முட்ட போகின்றது. இந்த விடயம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா? இவ்வாறான ஒரு நிலைமை இந்தியாவில் இருந்து அரிசி வாங்கலாம், ஆனால் இப்ப பழைய அரிசிகளை இறக்குமதி செய்தால் மீண்டும் அது பிரச்சனையை உருவாக்கும் என்று அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கிறதா? அது தெரியும். அது இப்படித்தானே ஒரு 1000 மூடை போடக்குள்ள ஒரு 10-20 மூடி தள்ளி விட்டுருவான் தமிழ்நாடுக்காரன். அதெல்லாம் பார்க்க போகணும் இல்ல. ஆனா அந்த ஒப்பந்தத்துல போடணுமே. இப்ப அது ஒப்பந்தத்துல போடணுமே. நாங்க உங்கள்கிட்ட 2000 பேக்கு எடுக்கிறோம், தொடர்ந்து எடுக்க போறோம். இதுல ஏதாவது நாங்க ஒவ்வொரு பேக்கா பார்க்கல, எக்ரிமெண்ட் அடிக்கணுமே. உங்களோட பூந்து பார்க்கல அப்படி ஒன்று வருமென்றால் எங்களுக்கு அது அங்க எங்க நாட்டுக்குள்ள அங்க கடல்ல அமுக்கி விட்டுருவோம். ஒன்று அவங்களை வீடியோல காட்டலாம், போட்டோல காட்டலாம். அப்படி ஒரு டேமேஜ் வருமானால் 1000 மூட்டையா 1000 பேக்கா அதை நாங்கள் கடலில் அமுக்கி விடுவோம், இல்லாட்டி வெளியே மாடுகளுக்கு போட்டு விடுவோம் ஒப்பந்தம் கொடுக்கணும் இல்ல. அதை வேணுமென்னா இந்தியன் அதிகாரி வந்து பார்க்கலாம் இல்ல. இவங்களுக்கு செய்ய செய்ய சொல்ல போனால் இந்த அரசாங்கத்துக்கு அணுகுமுறை தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு ஏட்டுக்கல்வி படிச்சு போட்டு வர கொஞ்சமாவது அறிவுறு மையங்கிற படிச்சிருக்கலாம். நீ PhD டபுள் PhD முடி, கொஞ்சமாவது அறிவுரை பார்க்கல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு சிங்களத்தால ஒன்றும் சாதிக்கல. அங்க வேண முடியும். அதுக்குரிய அதிகாரி ஒரு 10 பேர் கொண்ட டீம் 10 ஊருக்கு இறக்கணும். அவசரமா இறக்குறா அது தமிழ்நாடு அரசு, அது வனத்துல வந்த அரசா இந்திய அரசு? தமிழ்நாடு நீங்க நேர கேட்கலாடியே. அங்க அதுக்குரிய இலங்கைக்கான தூதுவர் இல்லை, இலங்கைக்கான பெரிய தூதுவரே கீழே இறங்கணும். அங்க டெல்லியில இருக்காரு வந்து ஒரு அம்மா போல ஒரு பொம்பளம்மா, அவங்க சம்பளத்தை வேலை செய்றார்கள் தானே. இதுல கொஞ்சம் தியாகத்தன்மை போகணும். இப்ப ஜனாதிபதி அவர்கள் அதிகாலை 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஒர்க் பண்றாரு இல்ல, அதே மாதிரி கொஞ்சம் தியாகத்தன்மை. இது கொஞ்சம் சூடு பிடிச்ச நேரம், மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு எண்ணம் இருக்கணும் இல்லையா? அது தமிழ்நாட்டு அதிகாரிகள் நிறைய இருக்குது. ஒரு நெருக்கடியான காலம் வரும் என்றால் அதிகாரிகள் 8 மணி மேல 12 மணி மேல 20 மணி செய்யக்கூடிய நிலம் ஒன்று இருக்குல்ல, ஒரு 3 நாளைக்கு அதை செஞ்சா என்ன? அந்த எண்ணப்பாடு சிலருக்கு இல்லை. அதனால் நாடு உருப்பட வேண்டும் என்றால் இதைத்தானே அனுர ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசியிருந்தார். நாட்டில கொஞ்சம் தியாகத்தன்மை வேணும், இதுல தியாகம் பண்ணணும், அதிகாரிகள் இறங்கணும், கொஞ்சம் ஃபீல்ட்ல இறங்கணும். டெல்டா மாவட்டம் முழு அரிசி வேண்டிய அளவுக்கு எடுக்கலாம். என்ன விட்டா கூட நான் 3 நாளுக்குள்ள அரிசி போக மானியத்தில் கொண்டு விடுவேன். நான் செய்வாங்களா? தருவாங்களா? முடியாது. எல்லாம் தனக்கு தெரியும் போனா இது. அதனால இவங்களுக்கு செய்ய தெரியாது. இது சாதாரண ஒரு சின்ன விடயம். இது சாதாரண ஒரு சின்ன விடயம் செஞ்சாலும் அவங்க வாங்கி வைப்பாங்களே ஒழிய அவங்க ஆக்ஷன்ல இறங்க மாட்டாங்க. அந்த வேலையை பார்க்கணும். ரணில் ஆட்சியில சாகர் ரெட்னாக மிகப்பெரிய ராஸ்மா அதிரடிக்காரர், அவரு அதுல இறங்குவார். இந்த மாதிரி ஒரு நிலம் ஒன்று வரும் என்றால் நாம சில கோரிக்கைகள் முன்பதி இப்படித்தான் செய்யணும் என்றால் அவர் உடனே களத்துல இறங்கி செய்யக்கூடிய அவர். இவங்கிட்ட அந்த தன்மை இல்லை. எனவே எங்கேயும் முட்டி மோதி நிக்கட்டும் பார்ப்போம். அப்போ ரணில் சொன்ன விஷயம் சரிதானே? இவர்கள் வந்து எல்போட்காரர்கள், இவர்களால் சாதிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய
நீங்களும் திருப்பி திருப்பி அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றீர்கள், சாகல ரத்நாயக்க விடயம் தொடர்பாக. ஆகவே ரணில் சொன்ன விடயம் சரிதான், இவர்களால் சாதிக்க முடியாமல் இருக்கிறது என்ற விடயம். அப்படியா இல்ல இப்ப ஒருவர் ஒரு 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 பட்டதாரிக்கு ஒரு இங்க ஸ்ரீலங்கால கொடுக்குற குறைஞ்ச ஒரு ஒரு உத்தியோகம் கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு தெரியான்னு சொல்லி ஊட்டி அனுப்புறீங்க. அவரு பென்ஷன் போகும்போது செய்யறாரு இல்ல. 5 ஆண்டுக்கு வந்த ஒருத்தரை நீங்க ஒரு உங்களோட ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆலோசனை வருமாண்டா ஒரு லூசன் சொல்றான், இது நல்லமா நிறைவேற்றலாம் யாரையும் கேட்கலாம் இல்ல. அது ஒன்றுமே இல்லையே. நீங்க அதாவது சாகலை என்பவர் அப்படியா இல்ல. அவர் ஆட்சிக்கு தேவையான ஆலோசனை வரும்போது நான் அவருடன் நெருங்கி செயல்பட்டவன் சொல்றேன். அவர் எல்லாத்தையும் கேட்டு செய்யக்கூடிய தன்மை கொண்டவர், உடனடியாக பரிகாரம் காணக்கூடியவர். அந்த தன்மை எல்லாருக்கும் அந்த டைப் இருக்கு தானே. இவங்க அந்த டைப் இல்லையே. இப்ப ஜனாதிபதியை நெருங்க விட மாட்டாங்க. இப்ப ஜனாதிபதி கீழே உள்ள மட்டங்கள் என்ன பாக்குறாங்க என்றால் அது அவங்களுக்கு அந்த டேமேஜா பாக்குறாங்களா. ஏன்னா ஜனாதிபதிக்கு ஆலோசனைகள் அந்த அவங்களோட செக்ரட்டரி மாதிரி இருக்கிறாங்கல்ல. வெளிநபர் ஒருவர் ஆலோசனை கொடுக்கக்குள்ள ஜனாதிபதிக்கு முட்டுமானால் அதை அவங்க வேற மாதிரி பார்க்கலாம் இல்லை. அதுதான் அவங்க பாக்குறாங்க. கூடுதலாக சில நல்ல நல்ல ஆலோசனை போகின்ற போது இங்க உள்ள கீழ்மட்டம் தட்டி கடக்கின்றது. அதை தட்டி கடக்கின்றது காலங்கடன் தான் அனுப்புகிறார்கள். இப்ப நாங்க கூட ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டால் அது அவங்க அந்த காலங்கடன் தான். இந்த அரிசிக்குரிய தீர்வு நான் சொல்லுவேன், ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க செக்ரட்டரி ஏற்றுக்கொள்வாங்களா? நாங்க கொடுப்போம்னு சொல்லாங்க ஒழியே அவங்க தானாக கீழே இறங்க மாட்டாங்க. அரிசி இறக்குமதி இந்தியாவில இருக்குன்னு சொன்னால் எல்போட்டுக்காரங்க சொன்னால் சின்ன விடயம் அது. தமிழ்நாட்டு அரசுக்கு உடனே நீங்க நேர கேட்காது, உடனே நீங்க இந்த நாளைக்கு டீம் போப்புது, இதை கூட நீங்க ஒரு பேச்சுவார்த்தையா கொண்டு போலாமே. நீங்க உங்களோட டீம் போப்புது, எத்தனை பேர் போப்புறீங்க? அரிசியை பத்தி பேசுவோமா? அங்க உள்ள வர்த்தக அமைச்சரை பேசுவோமா? அங்க பாஞ்சு விடுவாங்க. இந்த உள்ள தூதுவேரைய போகுது, யாரும் தேவையே கிடையாது. இன்று உடனே இங்க உள்ள சந்தோஷ் ஜாகிட்ட பேசி அவர் உடனே டெல்லியில இருந்து ஓர்டர் ஒன்று வரும். இவருக்கு ஸ்டேட் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஓர்டர் வரும். இந்த டீம் ஒன்று வருது. இந்த டீமுக்கு விசாவெல்லாம் கொடுத்துக்கிறது. இவங்களுக்கு வராங்க. இவங்களுக்கு டெல்டா மாவட்டத்துக்கான டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து இவங்க அரிசி ஏற்றுறதுக்கு எவ்வளவு குயிக்கா முடியுமோ ஏத்துங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை கூட செய்ய தெரியாம சும்மா போட்டு மீட்டிங் போட்டு வசந்தேமன் அன்ற அமைச்சர் உண்டாது. அது சும்மா போட்டு பேக்காட்டுது. எனவே மக்களின் பசிபோக்கு அவசியமாக செய்ய வேண்டிய பணிகளை விட்டுட்டு இவங்க தேவையில்லாம போட்டுக்கிட்டு சீரழிக்கிறாங்க. அரிசி தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கின்றது. கலிதரமன் அதாவது இந்த நல்ல அரிசியில் அந்த வண்டு உளுத்து போன அரிசின்னு சொல்லலாம். உளுத்து போன அரிசி வந்திருக்க இறங்கிருக்கு. அது நாளைக்கு அனைவருமே செய்திக்கு வரப்போது பாருங்கள். இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் ஒன்று, அமெரிக்காவினுடைய ஆசியாவுக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் தேங்காய் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். இப்ப தேங்காய் இலங்கை அரசாங்கம் பார்க்கின்ற வேலை, ஏன் அமெரிக்க அதிகாரிகள் அதற்குள் மூக்கை நுழைக்கிறார்கள்? இல்ல அவங்களுக்கு அந்த அமெரிக்கா கூடுதலா இந்த பிலிப்பின்ஸ் தான் தேங்காய் போகின்றது. இல்ல அதில் அதாவது மூக்க நுழைக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நானும் பங்கெடுக்கலாமா? இந்த சூரிய ஒரு படத்துல கேட்பாரு, நாங்களும் ஆட்டத்துக்கு வரலாமா? அந்த மாதிரி கேஸ் தானே அது. எனவே அதை நாம எல்லாத்தையும் இந்த பிரதி அமைச்சர் முனிஃபர் முல்லாபர் சொல்லாமலே எல்லாத்தையுமே சந்தேகம் கண்கொண்டு நம்முடைய மக்கள் பார்க்க கூடாது. அவன் ஒரு உதவி செய்ய வாரான, ஏன் நீங்க அதை உபத்திரமா பாக்குறீங்க? அமெரிக்கா அதுல மூக்கு நுழைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படும்னா நாங்களும் அதுல கலந்து கொள்ளலாம். அப்ப அவனும் அதுல நானும் இருக்கேனாப்பா, அவன் எல்லாத்திலையும் பங்கோட ஆசைப்படுறான்ல. எந்த ஒரு சின்ன விடயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க சைனாக்கு தான் ஓடுறீங்க, இந்தியா ஓடுறீங்க, நானும் ஒரு பொருத்தம் இருக்குல்ல, என்னையும் பார்த்து கொள்ளாம வரத்தாலே அதை மக்கள் சந்தேகம் கொண்டு பார்க்காதாங்களே. ஏனெனில் தேங்காய் விடயத்தில் அமெரிக்கா எந்த நலவும் பொருளை ஏதாவது கேட்டா உதவி செய்யலாம். அவங்க பிலிப்பிலும் நிறைய இறக்குறாங்களே, இந்தோனேஷியா இறக்குறாங்க. அவங்க அமெரிக்கா தேவையான இப்ப எங்களுக்கும் லண்டன்ல கூடுதலாக அந்த பால் போட வர பிலிப்பின் பால் தான் பாத்திருப்பீங்க. எங்களுக்கு கூடுதலா வர பிலிப்பின் பேக்கெட், கேரளா பேக்கெட். ஏன்னா இந்தியாவுக்குள்ள தேங்காய் இருக்கு, பொள்ளாச்சிக்குள்ள சொல்ல என்ன விட்டா தேங்காய் அவங்களுக்கு கோடிக்கணக்கான ஒண்ணு இறக்குவேன். பொள்ளாச்சிக்குள்ள நான் போய் குடும்பம் கொண்டாடுற மாதிரி நான் இறக்குவேன். செய்ய தெரியாது. அமெரிக்கா தேவையில்ல. நம்மள ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுவத்தம் காணும். சென்னைக்குள்ள போய் தமிழ்நாடு அமைச்சர்ல தமிழ்நாடு ஸ்டேட்ல சிஎம் கிட்ட பேர் ஓரம் எடுத்துக்கிட்டு பொள்ளாச்சிக்கு போறதுக்கு எதுக்கு அமெரிக்கா தேவையே கிடையாது. உங்களோட அந்த சதோஷ அதிகாரி 2 பேர் போதும். தமிழுக்கு பேச தெரியும் ஒரு யாழ்ப்பாண அதிகாரியும் ஒரு இந்த கிழக்கு முஸ்லீம் அதிகாரியும் போதும். அவன் 2 பேரும் முட்டா தேங்காய் அழகா பாத்துக்காருவாங்க. இந்தியா அவன் பார்த்த மாதிரி இருக்கும். அதை விட்டு போட்டு அமெரிக்கா மூக்க நுழைக்கல. அமெரிக்கா இவங்களுக்கு உதவும் பாதையில் இருக்கின்றது. இவங்கள் வித்தியாசமாக சந்தேகம் கொண்டு பார்த்தால் அமெரிக்கா அந்த உதவியிலிருந்து விலகி கொள்ளும். இப்பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ போன்று என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அனுரகுமார திசநாயக்கா விடயம் தொடர்பாக. இப்பொழுது இன்னும் ஒரு பிரச்சனை, சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளராக முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கோட்டாபய காலத்திலே கொரோனாவில் முஸ்லிம்களுடைய சடலங்களை எரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில்
உறுதியாக இருந்தார். இவர் இப்பொழுது இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே ஏன் இவர்களிடத்தில் நல்ல அதிகாரிகள், புத்திசாலியான அதிகாரிகள் இல்லாமல் ஏன் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய காலத்தில் இருந்த அதிகாரிகளை நியமிக்கின்றார்கள்? என்ன காரணம்? அதான் அதை நாங்கள் முன்னாள் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தோம். ஏனெனில் இப்ப இந்த ஆலோசனை வட்டம் ஒன்று கோட்டையினால் தான் வந்துட்டு வளர்ச்சி. உண்மைதான், கொரோனா காலத்தில் இந்த டாக்டர் முஸ்லிம் கொரோனாவைகளை எரிக்க வேண்டும் என்று கோட்டைக்கு சிபாரிசு செய்தவர் இவர் தான். இந்த ஆட்சி காலத்தில் மீண்டும் சைனா யுஎஸ்ஏ போட்டி கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே வந்த கொரோனாவை விட 7 மடங்கான ஒரு கொரோனா வீரியம் கொண்ட ஒரு கொரோனா வைரஸ் ஒன்று மிக விரைவில் வெளியாக இருக்கின்றது. இதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். 5 கோடி மக்களை இலக்கு வைத்து இந்த கொலைக்களம் ஒன்று வருகின்றது. உலகம் முழுவதும் பரவும் போது எங்கும் பெறாமல் போகாது. அப்போது இந்த ஜெய்சிங்கா டாக்டரை பற்றிய உண்மையான முகம் தெரிய வரும். வேடிக்கை என்னவென்றால், இவர் இந்த கொரோனா காலத்துல ஆலோசனை என்ற வகையில், அதாவது கோட்டையருக்கு பண்டிதர் நேருக்கு ஆலோசனை என்ற பேரில் இவரும் ஒருவர் இருந்தவர். இந்த முஸ்லிம் பொடியை எரிக்கணும் என்று ஒரு விடாப்பிடியா நின்றவர். இவர் போய் சொல்கின்ற வழுகின்ற கதை என்ன என்றால், அது எல்லாமே ராணுவம் தானே. பார்த்தேன் நான் ஒன்றுமில்லைண்டு. இப்ப உனக்கு வாயத்தில் வந்து உனக்கு முட்டடப்பு நான் சொல்லலாம் பேய்த்தில்லை. எனவே கோட்டையரை சுற்றி இருந்த 3 அதிகாரிகள் இப்போது அனுரையர்களை சுற்றி வந்து ஆலோசனை என்ற பேரில் வந்து விட்டார்கள். இனி அவர்கள் கோட்டையரை போன இவரை மாத்தலாம். நாங்க ஏற்க சொல்லியிருக்கின்றோமே, இந்த ஆலோசனை என்ற போர்வையில் வந்தவர்கள், அதாவது அனுரை அவர்களை சுற்றி இருக்கின்ற இந்த அட்வைசர் என்று வருகின்ற 3 பேரும் உண்மையிலே அனுரவையை நேரான பாதைக்கு கொண்டு சொல்ல போகின்றார்களா, அல்லது அவரையும் கோட்டையை போல ஓட்டங்காட்ட சதி செய்ய போகின்றார்கள் என்று இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற ஜேவிபி குழுவினர் யோசிங்கள். நாங்க சொன்னதான் உங்களுக்கு எடுபடுவதில்லை, பகிரங்கமா சொல்றோம். இந்த விடயத்தை அவங்க கேட்டுக்கொள்ளட்டும், பார்க்கட்டும். நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்க, நீங்களே சுயபரி செஞ்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட வந்து கோட்டையிட்ட இந்த 3 அட்வைசர் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களை பள்ளத்துல போட போறாங்களா, அல்லது உங்களை நேர்வழி காட்ட போறானதுக்கான விடையை தெரிய வரும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப ஆனால் இப்ப செயலாளர்களை நியமிக்கும் பொழுது அவர்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, எப்படி நம்பிக்கையானவராக இருப்பாரா என்று உளவு தகவல்களை எடுத்து விட்டுத்தானே போடுவார்கள். ஆகவே அது உண்மைதான். இப்ப இந்த எல்லா இடத்துலயும் நியமனம் பண்றதெல்லாம் இவர் தானே, பெருசு தானே எல்லாம் பண்ணுது. அப்ப டெலிவிஷன் பண்றதால இவருக்கு அனுரைக்கு அதுல ஒன்றும் பண்ணிக்கலாம இருக்குது. அனுரை உண்மையை நல்ல செய்ய ஆசைப்படுகின்றார். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுரை உண்மையிலேயே கொடுத்த அந்த வாக்குகள் மேடையில பேச பண்ணத்தையும் அவர் அழகாக அவர் இருக்கிற காலத்துக்குள்ள செய்கிறதுக்கு ஆசைப்படுகின்றார். பெருசு ஒன்றுக்கும் விடுகுதில்லை. எல்லா இடங்களும் பூந்து போக்கஸ் போட்டு கையை கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, இந்த அமைச்சர்கள் விடயத்திலையும் 2 பேருக்கும் ஒரு பனிப்போர் போயிருக்கின்றது. அந்த பனிப்போரில் இப்பொழுது அவர் ஒரு வெற்றி கண்டிருக்கின்றார். ஆய்வாளர் MM நீலாம்தீன் அவர்களோடு நாம் தற்போதைய அரசியல் நிலவரங்கள், கோட்டாபய ராஜபக்ஷ போலத்தான் அனுரகுமார் திஸ்நாயக்கா இருக்கிறாரா என்கின்ற பல கேள்விகள் எழுந்தன. செயலாளர்கள் நியமனத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியிலே இருந்த செயலாளர்களை மீண்டும் அவர் நியமித்திருக்கின்றார். எவ்வாறான அனுரவின் ஆட்சி செல்ல போகிறது, அரிசி நிலைமைகள், தேங்காய் நிலைமைகள், மனிதர்களுடைய மக்களுடைய உணவு விடயங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் எவ்வளவு கரிசனை செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக இன்று நாம் பேசினோம். நல்லது நீலாம்தீன் அவர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். இன்று இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நேர்களே, நன்றி.